நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிலிம் ஜங்ஷன். நம்ம சேனல்ல மும்பை டைரிஸ்னு ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல 3வது எபிசோட தான் இப்ப பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல சமரை கட்டுறாங்க. சமர் ஒரு பொண்ணோட வீட்ல இருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னா அதே ஹாஸ்பிடல்ல சமர் கூட வேலை பார்க்குற பொண்ணு. இந்த பொண்ணும் சமரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு அஞ்சு. இந்த பொண்ணோட பையனுக்கு பர்த்டே வரப்போகுது. அதை சொல்லிக்கிட்டே சமர் அந்த குட்டி பையனை தூக்கி விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துலயும் ஹாஸ்பிட்டல்லயும் மாத்தி மாத்தி கட்டுறாங்க. சமர் எதையோ பார்த்துட்டு வெறச்சு போய் நிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா அஞ்சு. அப்போ சித்ரா தாஸ் சமரை ஆக்சிஜன் கொண்டு வர சொல்றாங்க. ஆனா எதுவுமே கேட்காம சமர் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. சமர் இப்படி இருக்கிறதுனால சித்ரா தாஸே போய் ஆக்சிஜன் எடுத்துட்டு வராங்க. அஞ்சுவோட கண்டிஷன் இப்ப மோசமா இருக்கிறதுனால சித்ரா தாஸே ஆபரேஷன் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி ஆபரேஷன் பண்ணலாம்னு போகும்போது சரி அந்த இடத்துக்கு வந்து வேணாம்னு சொல்றாங்க. அதை கேட்டு உடனே சித்ரா தாஸ் சமரை டாக்டர் கௌசிக் கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டாக்டர் கௌசிக் வேற ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அஞ்சுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஆஹான் அனுப்பி வைக்கிறாரு. ஆஹானும் ஆபரேஷன் பண்றான். அஞ்சுவோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கல் ஆகிருது. அப்புறம் டாக்டர் கௌசிக் அஞ்சுவை உள்ள கூட்டிட்டு வர சொல்லி காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அஞ்சுவை காப்பாத்த முடியல. இப்போ நடக்கிறது எல்லாமே அந்த ஹாஸ்பிடல்ல அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இந்த ஹோட்டல்ல அப்பதான் டெரரிஸ்ட் உள்ள நுழையறாங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க. ஹோட்டலுக்கு மேலதான் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் தியாவோட அம்மா அப்பா அப்புறம் அனன்யாவும் இருக்காங்க. மேல இருக்கிற அனன்யாக்கு கீழே கன் ஃபயர் நடக்கிறது தெரிஞ்சிருச்சு. எல்லார்கிட்டயும் சொன்னா பதட்டப்படுவாங்கன்னு அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு வேற யார்கிட்டயும் சொல்லாம அமைதியா இருக்கா. இங்க அஞ்சுவை காப்பாத்த முடியாம போனதுனால எல்லாரும் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கு வெளியே வித்யா அவனோட தம்பி கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. வித்யா பேசிட்டு போன அப்புறம் அவனோட தம்பி சமர் கிட்ட வந்து சாக்லேட்டை கொடுத்து இந்தியா இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிச்சிருச்சு, அது உங்களுக்கு தெரியும்ல, இதுக்காக பக்கத்து பிளாக்ல பார்ட்டி வச்சாங்க, அப்போ எனக்கு ஒரு பையன் கிஃப்ட் கொடுத்தானே இந்த சாக்லேட்டை காட்டுறான். கிஃப்ட்னு சொல்லவும் தான் சமருக்கு ஞாபகம் வருது அஞ்சுவோட பையனுக்கு இன்னைக்குதான் பர்த்டே. இங்க அஞ்சு இறந்து போனதை அவங்க வீட்டுக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணல. சமர் வேகமா அஞ்சுவோட வீட்டுக்கு கால் பண்றாரு. அப்போ ஹாஸ்பிடல்ல எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்க திங்ஸ் வச்சிருக்கிறதுக்காக தனித்தனியா பாக்ஸ் கொடுத்திருப்பாங்களே, அதுல அஞ்சு சமருக்காக கொஞ்சம் காசு வச்சிருக்கா. அதை எடுத்து பார்த்துட்டு சமர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ டக்குன்னு அஞ்சுவோட வீட்டுல கால் அட்டன் பண்ணி யாருன்னு கேக்குறாங்க. ஆனா அப்போ சமரால பேசவே முடியல. டக்குன்னு அப்போ சித்ரா தாஸ் போனை வாங்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிடலுக்கு வேமா வாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் சுஜாதாவும் தியாவும் ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேலஸ் ஹோட்டல்ல அட்டாக் நடந்ததே அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற எல்லாரையும் இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ சுஜாதாவும் தியாவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த பேஷண்ட்டும் அங்க இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த பேஷண்ட் அப்போ மெதுவா ஏதோ சொல்றாங்க. பேலஸ் ஹோட்டல் என்னோட ஹஸ்பண்ட் அங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட தியா ரொம்ப பயந்து போய் இப்ப வந்த பேஷண்ட் எல்லாருமே பேலஸ் ஹோட்டல்ல இருந்து தான் வந்திருக்காங்களான்னு கேக்குறா. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. மான்சி பேலஸ் ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிறத காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் மான்சிக்கு தெரிஞ்சவர் போல. அவர்கிட்ட மான்சி டீடைல்ஸ் கேட்கறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா அந்த போலீஸ் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ டக்குன்னு அந்த இடத்துல கன் ஷூட் நடக்குது. எல்லாரும் அப்படியே கீழே குனிறாங்க. இங்க இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அனன்யா முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஹாஸ்பிடல்ல கட்டுறாங்க. வித்யா சித்ரா தாஸ் கிட்ட போய் உங்களோட ஃபேவரட் பாட்டி காலையில தலை சுத்துதுன்னு சொன்னாங்கல்ல, இப்ப வாமிட் பண்றாங்கன்னு சொல்றா. அதுக்கு சித்ரா தாஸ் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு வித்யா என்ன டெஸ்ட் சொல்றீங்க, டாக்டர் ரொமானி எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு டாக்டர் சித்ரா தாஸ் வேகமா டாக்டர் ரொமானி கிட்ட போய் இப்போ பாட்டி வாமிட் பண்றாங்க, நீங்க அப்பவே இந்த டெஸ்ட் அப்ரூவ் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. இங்க அங்கங்க அட்டாக் நடந்து பேஷண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த டாக்டர் ரொமானி ரொம்ப கோவத்துல இருக்காரு. அதனால சித்ரா தாஸ கண்டமணிக்கு திட்டி விட்டுறாரு. ரொமானி இப்படி திட்டிக்கிட்டு இருக்கும்போது சித்ரா தாஸ்க்கு அவங்களோட பாஸ்ட் ஞாபகம் வருது. அவங்களோட முன்னாடி வாழ்க்கையில ஏதோ ஒன்னு நடந்திருக்கு. அதுல சித்ரா தாஸ செல்ஃபிஷ்ன்ற மாதிரியே சொல்றாங்க. அப்போ டக்குனு சித்ரா தாஸ் ரொமானி கிட்ட நீங்க ஜஸ்ட் இத சைன் மட்டும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பத்தி என்ன வேணா பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரொமானியும் கோவப்பட்டு டக்குனு சைன் பண்ணி கொடுத்துறாரு. அப்போ சித்ரா தாஸ் அந்த பாட்டிமாக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஆஹான கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஆஹான் அந்த டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அப்போ சித்ரா தாஸ் நான் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கேன், ஆனா என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாது, அதனால இப்ப நீ தான் இதை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா ஆஹான் அஞ்சுக்கு பண்ணது நினைச்சு ரொம்பவே பயப்படுறான். அப்போ சித்ரா தாஸ் தான் ஆஹானுக்கு தைரியம் கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் கரெக்டா டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறான். ஆனா இருந்தாலும் ஆஹானுக்கு ஏதோ ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிடலோட சிஏஓ போலீஸ்க்கு கால் பண்ணி பேஷண்ட் மேல பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட டீடைல்ஸ் எனக்கு வேணும்னு கேக்குறாரு. அப்போ அந்த போலீஸ் கோவப்பட்டு இங்க டெரரிஸ்ட் எல்லா இடத்துலயும் எல்லாரையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க, ஒருவேளை நாங்க உயிரோட இருந்தா நீங்க சொல்ற டீடைல்ஸ் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ அந்த ஹாஸ்பிடலோட சிஏஓ பேலஸ் ஹோட்டல்லயும் அட்டாக் நடந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கௌசிக் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா டாக்டர் கௌசிக் இதை நம்பாம இது எல்லாமே ரூமர்ஸ் சொல்றாரு. அப்புறம் அந்த சிஏஓ தான் நான் இப்போதான் போலீஸ்க்கு கால் பண்ணேன், அவங்க தான் பேலஸ் ஹோட்டல்லயும் அட்டாக் நடந்திருக்கதா சொல்றாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு டாக்டர் கௌசிக் கிட்ட இருக்கிற வித்யா கிட்ட அனன்யா கால் பண்ண சொல்றாரு. அதுக்கு சிஏஓ நீ கால் பண்ணி பேசுன்னு டாக்டர் கௌசிக் கிட்ட
சொல்றாரு. ஆனா டாக்டர் கௌசிக் ஆபரேஷன் பண்ணி கிடக்கிறதுனால இத முடிச்சிட்டு பேசுறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த சிஏஓ கோவப்பட்டு பேசுறாரு. அதுக்கு டாக்டர் கௌசிக் என்னன்னா அவன் நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்போ வித்யா அனன்யாக்கு கால் பண்ணாலே அவ டாக்டர் கௌசிக்க கூப்பிட்டு அனன்யா மேடம் லைன்ல இருக்காங்கன்னு சொல்றா. டாக்டர் கௌசிக் போன் எடுத்து ஹலோன்னு சொல்றாரு. அதுக்குள்ள போன் கட் ஆகிடுது. இந்த அடிக்கடி தியா யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு மருந்து எடுத்து வயல போட்டுட்டே இருக்கா. இப்போ பேலஸ் ஹோட்டல்ல அட்டாக் நடந்தது நினைச்சோம் ரொம்ப பதட்டத்துல இருக்கா. அப்புறம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. அவங்க அம்மாவும் பேலஸ் ஹோட்டல்ல இருக்கிறதா சொல்றாங்க. இங்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தாங்களே. அப்போ தியா அவங்க அம்மா கிட்ட அங்க டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுன்னு சொல்லிடுறா. அதை கேட்டதும் அவங்க அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு தியாவோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி அனன்யா கிட்ட வந்து சண்டை போடுறாரு. அப்போ அனன்யா கீழே ருத்ரன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வாக்கிட்டா கீழே இங்க இருக்க கெஸ்ட் எல்லாருமே வெளியில இருக்காங்க, தயவு செஞ்சு கணக்கிலே இருன்னு சொல்றாங்க. அத வெளிய இருந்து ருத்ரு கேட்டுட்டு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, இங்க டெரரிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல, இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இங்க அனன்யாக்கு ரொம்ப பீதி ஆகுது. அடுத்ததா இங்க மான்சி அவளுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் உள்ள இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேக்குறா. நீங்க இங்கேயே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, ஏன்னா எங்களுக்கே எதுவுமே தெரியல, சிஎஸ்டில இருந்து பெரிய ஆபரேஷன் மட்டும் நடக்க போகுதுன்றத அந்த போலீஸ் சொல்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா மான்சி உன்னை தெரிஞ்சுக்கிறா. போலீஸ் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறா. அதனால வேமா கேமராமேனை கூப்பிட்டுட்டு கார்ல அந்த போலீஸை இவ்வளவு சேஸ் பண்ணிட்டு போறா. அப்படி போகும்போது அவ வேலை பார்க்கிற நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி இத லைவ்ல போட சொல்லி கேக்குறா. அப்புறம் அந்த நியூஸ் சேனலும் அது லைவ்ல போடுறாங்க. மான்சி இப்போ லைவ்ல அவளுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றா. ஒரு இடத்துல யாரும் போக முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிருக்காங்க. டெரரிஸ்ட் பிடிக்கிறதுக்காக போலீஸ் இங்க வச்சுதான் பெரிய ஆபரேஷன் பண்ண போறதா மான்சி லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு போலீஸ் கார்லயே தான் அந்த டெரரிஸ்ட் இருந்திருக்கானுங்க. அவங்க டக்குனு கன் எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ்ல லைவ் போயிட்டு இருக்கு. இந்த ஷூட் அவுட்லயும் கேமராமேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. டக்குனு ஒரு புல்லட் அவர் மேல பட்டுருது. அவரும் கேமராவை கீழே போட்டு கீழே விழுகிறாரு. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த டெரரிஸ்ட் அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டாங்களா இல்ல போலீஸ் அந்த டெரரிஸ்ட் பிடிச்சிட்டாங்களான்னு.